துருக்கியில் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் கோன்யாம் விவசாய பகுதிகளில் ராட்சத பள்ளங்கள் அடிக்கடி உருவாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். துருக்கியின் தானிய களஞ்சியமாக விளங்குகிறது கோன்யா மாகாணம். இங்கு கோதுமை, மக்காச்சோளம், சர்க்கரை வெள்ளி கிழங்கு அதிகளவில் விளைவிக்கப்படும் முக்கிய பயிர்களாகும். ஆனால் இந்த செழிப்பான விவசாய நிலம் திடீரென உருவாகும் பள்ளங்களால் விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை அடைந்துள்ளனர். ஒரு சில வயல்களில் 10க்கும் மேற்பட்ட ராட்சத பள்ளங்கள் உருவாகியுள்ளது அதன் தீவிரத்தை காட்டுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இதன் எண்ணிக்கை அதிகரித்து இதுவரை 700க்கும் மேற்பட்ட ராட்சத பள்ளங்கள் உருவாகியுள்ளன. புவியியல் அமைப்பின்படி அந்த பகுதி சுண்ணாம்புக்கல் மற்றும் ஜிப்சம் போன்ற எளிதில் கரையக்கூடிய பாறைகளால் நிறைந்த பகுதியாகும். தற்போது நிலவும் கடுமையான வறட்சி மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் சரிவால் வெற்றிடங்கள் ஏற்பட்டு புதைக்குழிகள் உருவாக காரணமாக அமைவதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதோடு உரிய அனுமதியின்றி விவசாயிகள் அதிகளவில் கிணறுகளை வெட்டுவதும் இதற்கு காரணமாக கூறுகின்றனர். உலகம் முழுவதும் கவலைக்குரியதாக மாறி வரும் காலநிலை மாற்றத்தின் அறிகுறியாகவும் இதை கருதுகின்றனர். சில ராட்சத பள்ளங்கள் சுமார் 100 அடி அகலத்திலும் 160 அடி ஆழமாகவும் இருப்பதுடன் விளைநிலங்கள், சாலைகளை பயன்படுத்துவோரை அச்சுறுத்துகின்றன. புதிய பள்ளங்களால் இதுவரை உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் எதிர்காலம் குறித்த அச்சத்தில் விவசாயிகள் ஆழ்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.